தமிழ்நாட்டினுடைய 234 தொகுதிகளில் தபால் வாக்குகள் எண்ணிக்கை அப்படிங்கிறது தாண்டி தற்போது மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களினுடைய முதல் சுற்று முன்னணி நிலவரங்கள் அப்படிங்கிறதும் வர தொடங்கி இருக்கிறது. வாக்கு எண்ணிக்கை தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில யார் யார் முன்னிலை வகிக்கிறார்கள் அப்படிங்கிறது நம்ம பார்க்கிறோம். இங்க தியாகராய நகர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அங்கு தாவேக முன்னிலை வகிக்கிறது. தாவேகவினுடைய ஆனந்த் தற்போது 469 வாக்குகள் அப்படிங்கிறதுலையும், தற்போது திமுக வேட்பாளர் ராஜா 268 வாக்குகள், அதிமுகவினுடைய சத்யநாராயணா பெற்ற வாக்குகளையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முதல் சுற்றில் தற்போது சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் முன்னிலை வகிக்கிறார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களினுடைய முதல் சுற்று முன்னணி நிலவரங்கள் கிடைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அங்கு முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறதையும் பார்க்கிறோம். அதே போன்று கோவை தெற்கு தொகுதியில முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தற்போது அங்கு முன்னிலை வகிக்கிறார் அப்படிங்கிறதையும் பார்க்கிறோம். அரியலூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அங்கு அதிமுக வேட்பாளர் முதல் சுற்று முன்னணி நிலவரங்களின் அடிப்படையில் முன்னிலை வகிக்கிறார். இங்க தியாகராய நகர் தொகுதியினுடைய முன்னணி நிலவரங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அங்க அதிமுகவினுடைய சத்யநாராயணன் 262 வாக்குகளையும், அனுஷா நாம் தமிழர் வேட்பாளர் 41 வாக்குகளையும் பெற்றிருக்கிறார். முதல் சுற்று முன்னணி நிலவரங்கள் அப்படிங்கிறது பார்க்கிறோம். 234 தொகுதிகளில் 85 தொகுதிகளுக்கான முன்னணி நிலவரங்கள் கிடைத்திருக்கக்கூடிய நிலையில் 53 தொகுதிகளில் திமுக கூட்டணியும், 21 இடங்களில் அதிமுக கூட்டணியும், தாவேக 11 தொகுதிகளில் முன்னிலை அப்படிங்கிற ஒரு நம்பரை பார்க்கிறோம். திரு சமிநாதன், இது ஒரு முக்கியமான நம்பர். மதுரை மேற்குல அதிமுக முன்னாள் அமைச்சர் தொடர்ந்து தற்போது முன்னிலை பின்னடைவு அப்படிங்கிற ஒரு மாறி மாறி வரக்கூடிய ஒரு சூழலையும் பார்க்கிறோம். மதுரை மேற்குல தற்போது திமுக வேட்பாளர் பாலாஜி முதல் சுற்றில் முன்னிலை வகிக்கிறார் அப்படிங்கிறது பார்க்கிறோம். சுவாமிநாதன், நிச்சயமா தாவேகா நீங்க கேட்டதை போல இரட்டை இலக்கத்தை எட்டியிருக்கிறார்கள் தபால் வாக்குகள்லயே. அப்படிங்கும்போது இப்ப 12ஆக மாறி இருக்கு. கிட்டத்தட்ட இரட்டை இலக்கத்துல போயிருக்காங்க. இது உள்ளபடியே ரொம்ப ஒரு கவனிக்கப்படக்கூடிய எண்ணிக்கை. ஒரு கட்சி முதல் முறையாக தேர்தலை சந்திக்கிறது. அவர்கள் ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறாங்க. திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டி என்று, மற்றும் வளர் என்று அதிமுகவை சுருக்குறாங்க. அதற்கான பலன் கிடைத்திருக்கிறது அவர்களுக்கு. அதான் இரட்டை இலக்கம். ரொம்ப குறிப்பா டி நகர் போன்ற பகுதிகளில் புசியானந்த் அவர்கள் 200 வாக்குகளுக்கு மேல முன்னிலை போகிறார் தபால் வாக்குகளிலேயே. அதான் நான் முதலே குறிப்பிட்டேன், தபால் வாக்குகள் என்பதே மாற்றுத்திறனாளிகள் வாக்கள், 85 வயதை கடந்தவர்கள், ரொம்ப முக்கியமா அரசு ஊழியர்கள், இந்த 3 செக்டார்லையும் தாவேகா ஓட்டு வாங்கியிருக்காங்கிறதா இது காட்டுது. அப்ப கிட்டத்தட்ட மக்கள் வாக்களிக்கிற கலாச்சாரத்திலையும் இது பிரதிபலிப்பதற்கான